வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். இன்னைக்கு சிக்கன் 65 எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள்: போன்லெஸ் சிக்கன் 1/2 கிலோ, மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், சோள மாவு 2 டேபிள் ஸ்பூன், மைதா 2 டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், தயிர் 2 டேபிள் ஸ்பூன், எலுமிச்சை சாறு 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. நம்ம சிக்கனை நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு பீஸையும் நம்ம சின்ன சின்ன கியூப்ஸாக வெட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் மிளகாய்த்தூள், உப்பு, சோள மாவு, அரிசி மாவு, மைதா, இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள், ஜீரகப்பொடி, தயிர், மிளகுத்தூள், இது எல்லாம் போட்டு நல்லா கலந்துக்க போகிறோம். நல்லா கலந்ததுக்கப்புறம் 1-2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி மறுபடியும் கலந்துக்கோங்க. இந்த பேஸ்ட் கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம சிக்கனை ஊற வச்சு எண்ணெயில் பொரிக்கும் போது நல்லாயிருக்கும். இப்போ கலந்து வச்சிருக்கிற பேஸ்ட்டில் கொஞ்சம் எலுமிச்சை சாறு, அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற சிக்கன் பீசஸ், அது எல்லாத்தையுமே இதில் போட்டு நல்லா கலந்துக்க போகிறோம். இப்போ இதை 1 மணி நேரம்லேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வைங்க. நல்லா ஊறினதும் இதை நம்ம எண்ணெயில் பொரிச்சுக்க போகிறோம். ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி மிதமான சூட்டில் சூடு பண்ணுங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம ஊற வச்சிருக்கிற சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் போட்டு நம்ம பொரிச்செடுக்க போகிறோம். அவ்வளவுதான், மிக மிக சுலபமான சிக்கன் 65 வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேமிலி கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.